பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை தர உள்ள நிலையில் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை உங்கள் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும், அதேபோல கல்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்வு ஒன்றில் பங்கேற்கவும் பிரதமர் மோடி நாளை பகல் 1:15 மணிக்கு மகாராஷ்டிராவிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு அவர் 2:45 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் புறப்பட்டு 3:30 மணியிலிருந்து 4:15 வரை கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாடு என்ற திட்டத்தை பார்வையிடுகிறார். அதன் பிறகு மீண்டும் கல்பாக்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு 5 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் மோடி அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்னை நந்தனம் YMCA திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். 6:15 முதல் அந்த 6:15 மணி வரை அந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்ற பிறகு மீண்டும் 6:20க்கு புறப்பட்டு 6:35 மணிக்கு தனி விமானம் மூலமாக தெலுங்கானா புறப்படுகிறார். மறுநாள் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு பிரதமர் மோடியினுடைய சென்னை வருகை காரணமாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த 2 பகுதியிலும் விழா நடைபெறக்கூடிய இந்த இடங்களிலும், அதே போல சென்னை விமான நிலையத்துல 5 அடுக்கு பாதுகாப்பு, இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய கல்பாக்கம் அணுமின் நிலையம் அங்கும் 5 அடுக்கு பாதுகாப்பு, அதே போல YMCA மைதானம் நந்தனத்திலும் 5 அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை மட்டுமே 15,000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பெங்களூரு சம்பவம் நடந்திருப்பதனால அதுல பாதுகாப்பு இந்த நடைமுறைகள்ல இன்னும் பல கெடுபிடிகள் இருக்கிறது. பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் SPG என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளும் காவல்துறையினரும் இந்த இரு தரப்பினரும் அந்த ஆலோசனை நடத்தி அதுல பல்வேறு நடைமுறைகளை, பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சென்னை விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக நந்தனம் YMCA வரும் வரை அங்கே பல்வேறு இடங்கள்ல இந்த வரவேற்பிற்கான சந்திப்பு மேடைகள் எல்லாமே இருந்திருது. அதே போன்று பிரதமரும் ரோட் ஷோ போன்று அவர் வருவதற்கு திட்டம் இருந்ததாகவும், ஆனால் இந்த பாதுகாப்பு நடைமுறைகளின் காரணமாக இந்த வரவேற்பு எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிடத்துல அவர் விமான நிலையத்தில் இருந்து நந்தனம் YMCA வந்தடைவும், பிறகு நிகழ்ச்சி முடித்துவிட்டு மீண்டும் விமான நிலையம் செல்லும் பொழுதும் அந்த 10 நிமிடத்தில் சென்றடைவதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகள்ல சென்னை முழுவதும் தொடர்ந்து வாகன தணிக்கை மேற்கொள்ளவோ, முக்கியமான சாலை சந்திப்புகள்ல வாகன தணிக்கை மேற்கொள்வது, விடுதிகள், ஓட்டல்கள், நட்சத்திர விடுதிகள்ல சந்தேக நபர்கள் குறித்து தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்றும், அந்த சுழற்சி முறையில அங்கே காவல்துறையினர் விசாரணையும் கண்காணிப்பையும் ஈடுபடுத்த வேண்டும் என்றும், முக்கியமான இடங்களிலும் தீவிர சோதனையும் கண்காணிப்பையும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை காவல்துறை மட்டுமே 15,000 போலீசார், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் சேர்த்து மொத்தமாக 20,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பிலே ஈடுபட இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னை, தாம்பரம் காவல் ஆணையரகம், அதே போல செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் எல்லாமே ட்ரோன்கள் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 144 தடை உத்தரவு என்பது ட்ரோன்கள் பறப்பதற்கு காவல்துறையில விதிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு சில இடங்கள்ல அதுக்கு அனுமதி வாங்கும் நேரத்துல அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது. அதாவது காவல்துறையினுடைய அனுமதி பெற்று பயன்படுத்தலாம் என்று இருந்தது. ஆனால் பிரதமர் வருகையின் காரணமாக எந்த விதமான ட்ரோன்களும் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சுழற்சி முறையில தொடர்ந்து கண்காணிப்பையும் அதே போன்ற சோதனை போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவும் அனைத்து காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.